கர்த்தர் நல்லவர். நம்ம எப்போ வேதாகமம் படிக்கிறப்பவும் பைபிளில் நிறைய கேரக்டர் இருக்குது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, எலியா, எலிசா, சின்ன தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், நியாயாதிபதிகள் இருக்குது. ஆனால் நம்ம எப்போவுமே படிக்கிறப்போ ஒவ்வொரு வசனத்துலேயும் ஓகேங்களா, ஒவ்வொரு சம்பவத்துலேயும் கிறிஸ்துவோடைய கேரக்டர் எப்படி வெளிப்படுது, ரெசமலன்ஸ், பரிசுத்த ஆவியானவர் தேவன் எப்படி அவங்கள்ட்ட வெளிப்படுறார். இப்போது ஆபிரகாம் இப்படி சீமானா இருந்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறது, ஆபிரகாம் எப்படி தேவன் சீமானா வச்சுருந்தார். யோபு இப்படி இருந்தார், யோபு தேவன் எப்படி சோதிச்சார், தேவன் எப்படி அவர் கிளைமேக்ஸில் கொண்டு வந்தார் அப்படின்னு தேவன் எப்படி அதில் மகிமைப்பட்டார், அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு தேவனை பற்றி அறிகிற அறிவு இருக்கணும். ஸோ அதுபோல் இங்கே பார்த்தீங்கன்னா ரூத் 3:10 அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது. இதில் பார்த்தீங்கன்னா போவாஸ் கிரைஸ்ட ரெசமலன்ஸ் பண்ணியிருப்பார். அந்நிய தேசத்தாளாக இருக்குது அப்படிங்கிற ரூத் புறஜாதிகளாகிய யூதர்கள் அல்லாத புறஜாதிகளாகிய நம்மை ஓகேங்களா ரெசமலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அடிமைத்தனத்தில் இருந்த ஒன்றுமில்லாத ரூத்தை பார்த்தீங்கன்னா போவாஸ் சேர்த்து கொண்டிருப்பார் ஓகேங்களா. ஸோ பைபிள் முழு வேதாகமத்தை படிக்கிறப்போ தேவன் எங்கெல்லாம் வெளிப்படுறார், குமாரனாய கிறிஸ்து எங்கெல்லாம் வெளிப்படுறார், பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் எப்படிலாம் அவங்களுடைய கேரக்டர் ரெசமலன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி பைபிள் படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். பாய்.